இந்த நாளில் நான் ஒரு தேவ செய்திக்கு நான் அப்படியே போகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தை அவர் தன்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அதை கொடுத்து, நீங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நாம் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும். எப்போ இந்த வார்த்தையை பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோத்துறாங்க. அந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய பேர் இடரல் அடைந்து கொண்டிருந்தாங்க. இவர் யார் அப்படின்னு இன்னுமே சரியாக புரிஞ்சுக்கவே முடியல. அப்போ இயேசுவே கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இயேசுக்கு ஜனங்க சொல்கிறாங்க, நீங்கள் எரேமியா, நீங்கள் எசேக்கியா, நீங்கள் எலியா, நீங்கள் ஏசாயா, நீங்கள் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு தீர்க்கதரிசியில் ஒருவர் அப்படின்னு இஷ்டம் போல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு இயேசுவை பற்றி நிறைய நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சரி, அவங்கெல்லாம் நினச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்கள, என் கூடவே உண்டு உறங்கி எழுந்து நான் செய்கிற அதிசயங்களை அற்புதங்களை பார்த்து என் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கள, நீங்கள் சொல்லுங்கள் நான் யார் என்று அப்படின்னு சொல்ல பொழுது, அதில் ஒரே ஒருத்தன் பேதுரு துடிப்பாக எழுந்திரிச்சு சொன்னான், ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து மகிழ்ந்து அவனுக்கு சொல்லுகிறாரு 17ஆம் வசனத்தில், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். நீ பெற்றிருக்கிற இந்த வெளிப்பாடு ரொம்ப அற்புதமானது. ஏனென்றால் உலகத்தில் இன்னும் இயேசுவை பற்றி ஜனங்க தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. அதாவது சோத்திரம், இன்னைக்கு கூட நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்களே, ஆண்டவரே எலியாவை போல எனக்கு இரட்டிப்பான வரத்தை கொடும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஏசாயாவை போல என் நாவை தொடும், நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கட்டும். தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களோடு கூட ஒரு கம்பேர் பண்ணி, ஆண்டவரே அவங்க மாதிரி என்னை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஜனங்க ஜெபம் பண்ணுறாங்கல்ல, இன்றைக்குமே ஜெபிக்கிறாங்க. யாக்கோபை போல நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி, யாக்கோபை போல நான் போராடணும் ஆண்டவரே, எலியாவை போல நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்படின்னு இன்றைக்கி யாராவது ஒருவர், பரிசுத்தவான்களில் யாராவது ஒருவரை போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இங்கே தேவன் என்ன ஆசைப்படுகிறார் என்றால், நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபையும் யோவானையும் எலியாவையும் ஏசாயாவையும் எசேக்கியாவையும் நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அதைவிட மேலானவர் இந்த கிறிஸ்துவானவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரணும். இல்லை, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? என் அருமையான தேவ பிள்ளைகளே, நான் யார் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இயேசு கேட்டால் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இயேசுவை குறித்து நாம் என்ன நினைத்திருக்கிறோம் இல்லைங்களா? நீதிமொழிகள் 23:7 வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணம் தான் நினைத்திருக்கிற தன்னுடைய அறிவுக்கு மீறி எதையும் அவனால் செய்து விட முடியாது. அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவன் போய் வருவான். நல்ல அறிவு இல்லாமல் என்ன செய்வான்? நல்ல தூரமாக போய் வருவான், உலகத்தையே சுற்றி வருவான் இல்லைங்களா? உலகத்தை குறித்த அறிவு, பூமியை குறித்த அறிவு, தாவரங்களை குறித்த அறிவு இல்லைங்களா, நீர்வளங்களை குறித்த அறிவு, நிறைய அறிவு இருக்குது. விவசாயத்தை குறித்த அறிவு இருக்கிறது, மலைகள் பள்ளத்தாக்குகளை குறித்த அறிவு இருக்கிறது, இது மாதிரி தேசங்களை குறித்த அறிவு இருக்கிறது, சரித்திரங்களை குறித்த அறிவு இருக்கிறது.
அந்த மாதிரி அறிவு பெற்றவங்கக்கிட்ட நம்ம போனோம்னா நம்ம ஒன்றும் பேசவே முடியாது இல்லைங்களா. அவங்க அப்படியே பயங்கரமாக பேசிகிட்டே இருப்பாங்க. எலாமஸ்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் அறிவே பூரா விண்வெளியில் தான், சந்திரமண்டலத்தில், செவ்வாய் கிரகணத்தில், புதன் கிரகணத்தில், இப்படி கிரகணமாக அவனுடைய மைண்டு எப்படி ராக்கெட் பண்ணி அங்கே போகிறது, அங்கே ஆராய்ச்சி பண்ணுறது, இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற மக்களை எடுத்துகிட்டு போய் அங்கே எப்படி வச்சு அவங்கள வாழ வைக்கிறது, அவங்களுக்கு தண்ணி வேணும், அவங்களுக்கு தாவரம் வேணும், அவங்களுக்கு காற்று வேணும், அந்த மாதிரி வசதிகள் அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு இங்கேருந்து ஒருத்தர் சிந்திச்சு இங்கேருந்து ராக்கெட் விட்டுட்டுருக்கிறான். அவன் எப்பேற்பட்ட அறிவுள்ளவனாக இருப்பான் பாருங்கள். அழிலே சொல்லுவோமா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வேதத்தில் கூட வாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு அவனுடைய அறிவு குறித்து அளவு எப்படி பார்க்கலான்னா, அவனை பேச வச்சா, அவனுக்கு ஒரு கேள்வி கேட்டு அவனை பேச வச்சா அவன் எப்படி பேசுகிறானோ அதை குறித்து தான் அவனுடைய அறிவின் நீளம் இருக்கும். அழிலே சொல்லுவோமா. ஆழம் அகலம் நீளம் எல்லாம் கொஞ்ச நேரம் ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுனா இவன் இவ்வளவுதான் முடிவு கண்ணி எந்திரிச்சிடலாம். அதனால் நாலேஜ் நமக்கு தேவை. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். அறிவு நமக்கு தேவை. அதனால தான் வேதம் சொல்கிறது, இந்த தேவனை பற்றின அறிவு உங்களுக்கு எனக்கு வேணும். அது இந்த ஜீவனுக்கும் இனிவரும் உலகத்திற்குரிய ஜீவனுக்கும் அது ஏற்றதாக இருக்கிறது. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். நீ யாரை பற்றி கற்றுக்கிறியோ இல்லையோ, நீ இந்த உலகத்தில் எதை பற்றி கற்றுக்கிறியோ இல்லையோ, நீ தேவனை பற்றி நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். நீ எந்த அளவுக்கு மனிதனுடைய நினைவுகள் இருக்கிறதோ அவ்வளவுதான் அவன் இருப்பான். அதான் அந்த வசனம் சொல்லுது. அவ்வளவுதான் இருப்பான். அதுக்கு மிஞ்சி அவனால் இருக்கவே முடியாது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு என்ன தேவை என்றால் தேவாதி தேவனை பற்றின அறிவு நமக்கு வேண்டும். அழிலே சொல்லுவோமா. வேதம் முழுவதும் நமக்கு எதை சொல்லி கொண்டு வருகிறது? கிறிஸ்துவை பற்றி சொல்லி கொண்டு வருகிறது. இப்போ கிறிஸ்துவே கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்கிறார் என்று கேட்டால் கிறிஸ்துவை பற்றி ஒருத்தனும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், பேதுரு மட்டும் ஒருத்தர் சொல்லிட்டான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். அதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்தார். இது ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டின் மேல்தான் தேவனுடைய திருச்சபை கட்டப்படும். அடுத்த வசனம் சொல்லுது, பேதுருவே, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. அவன் ஆரம்பத்திலே அவன் பேர் என்னது? சீமோன் தான். ஆனாலும் ஆண்டவர் தான் அவன் பேர் என்னன்னு வச்சார், நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய் என்றார். பேதுரு என்று சொன்னால் கற்பாறை என்று அர்த்தம், கல் என்று அர்த்தம். அப்போது அவன் சீமோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் வழுகி போகிறவன், மணல் என்று அர்த்தம். நீங்கள் கடற்கரைக்கு போய் ஒரு பிடி மணலை நீங்கள் கையில் அள்ளி இப்படி பிடிச்சிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா கையில் மண்ணே இருக்காது, எல்லாம் பூரா கொட்டி போயிடும். மணல் மாறி இருக்கிற உன்னை கற்பாறையாக மாற்றுவேன் என்று தேவன் நினச்சி தான் அவனை அழைக்கிறார். சீமோனாய் இருக்கிறாய், உன்னை நான் பேதுரு என்று மாற்றுகிறேன், பேர் மாற்றுறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ஏன் சொன்னார்? இப்போ தான் சொல்கிறார். எதனால் என்றால் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிருச்சு. என்ன வெளிப்பாடு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்தோத்திரம், மனிதன் யார், நீ யார், நான் யார், முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற இதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம யார், நம்ம அப்பா அம்மா என்ன, நம்ம ஊர் என்ன, பேர் என்ன, படிப்பு என்ன, இதெல்லாம் நமக்கு பெருசு இல்லை. இதையெல்லாம் விட்டுருங்க. மனிதன், நான் மனுஷன், நீங்களும் மனுஷர்கள். இந்த பூமியில் மனுஷிகளாக நம்ம பிறந்திருக்கிறோம். நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? நாம் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நிலைமை, நாம் வீழ்ந்து போன மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். இது ஒரு கண்டிஷன், இது ஒரு நிலைமை. ஆனால் நாம் இப்படி தான் இருந்தோமா அப்படின்னு கேட்டால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 28 வரைக்கும் படிக்கும்போது நாம் இப்படி கண்டிப்பாக நாம் இல்லவே இல்லை. நாம் யாராக இருந்தோம்? அவருடைய சாயல், அவருடைய ரூபம், தேவனுடைய தற்சொரூபமாக இருந்தோம். நாம் அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆளுகை செய்கிற ராஜாக்களாக, ராணிகளாக இந்த பூமியில் இருந்தோம். அலையில சொல்லுங்க பார்ப்போம்.
அதுதான் உண்மை. ஆனால் இடையில என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, சாத்தான் என்பவன் தேவனுடைய எதிரி, அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிரி. அவன் என்ன செஞ்சிட்டான், தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து தேவனுடைய பிள்ளைகள் மேல் இருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை, ஆளுமையை, தேவனுடைய பிள்ளைகளின்ற சாயலை, அவருடைய ரூபத்தை அவன் பறித்து கேடாக்கி விட்டான். அவன் எல்லாவற்றுக்கு மேலே அவன் அதிகாரியாகி அவனை பின்பற்றினால்தான் நமக்கு வாழ்க்கைங்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டான். அவனுடைய கெட்ட செயல்கள், பாவமே நிறைந்தவன், மரணமே நிறைந்தவன், பாவமும் மரணமும் அதற்கான அதிகாரி அவன்தான். அதை நமக்குள்ளே திணிச்சு இன்றைக்கி பாவமும் மரணமும் மனிதனை ஆளும் ஒரு சூழ்நிலைக்குள்ளே மனிதன் இருக்கிறான். இதுதான் நம்முடைய நிலைமை. யார் மாற்றுவா? இதை யார் மாற்றுவா? இதை மாற்றுவதற்காகத்தான் பரலோகத்தின் தேவனுடைய மிகப்பெரிய தெய்வீக திட்டம். அவர் தானே நம்மளை சிருஷ்டித்தார், அவர் தானே நம்மளை உண்டாக்கினார், அவர் தானே நம்மை பெற்றெடுத்தார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய தற்சொரூபம் இல்லையா? நம்ம எப்படி அவர் படைத்தார், என்ன நோக்கத்துக்காக படைத்தார்? இன்றைக்கி நோக்கம் இழந்து நான் எப்படி அவனை படைத்தவன், அந்த படைப்பினுடைய அந்த மகிமையை இழந்தவனாய் அவன் இருக்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அவனை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. ஆகவே தான் தேவாதி தேவன் பூமியில் மனிதனாக வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அவர்தான் கிறிஸ்து வருவார். கிறிஸ்து என்ற ஒருவர் வந்து உலகத்துக்கு ரட்சிப்பை தருவார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலத்தில் பூமியில் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு இரட்சகர்கள் தோன்றுவாங்க. இவங்க எல்லாம் யார்? தீர்க்கதரிசிகளானாலும் சரி, அவர்கள் ராஜாக்களானாலும் சரி, அவர்கள் ஆசாரியர்களானாலும் சரி, அவர்கள் நியாயாதிபதிகளானாலும் சரி, ஆபிரகாமானாலும் ஈசாக்கானாலும் யாக்கோபானாலும் யாரானாலும் சரி, அவங்க மேலே என்ன இருக்கும்? அபிஷேகம் இருக்கும். இல்லையில சொல்லி பார்ப்போம். அபிஷேகம் இருக்கும். அபிஷேகம், தேவன் எவர்கள் மேல் அபிஷேகம் இறங்கி இருக்கிறதோ, தேவன் எவர்கள் மேல் தங்கி இருக்கிறாரோ, அவர்கள்தான் இந்த பூமியின் ஜனங்களுக்கு இரட்சகர்களாய் விளங்கினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அதுதான் அபிஷேகம்தான் பூமியின் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து கொண்டு வந்தது. ஆகவே ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஒரு ரட்சிப்பு வேணும்னா அப்போ என்ன நடக்கணும்? கிறிஸ்து வர வேண்டும். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா பூமியிலே வருவார். அவர் வரும்போது இந்த பூமியிலே இந்த யாக்கோபு கொம்பு உயரும், இஸ்ரவேல் உயரும். அல்லேலூயா. நாங்கள் ஆளுகை செய்வோம். அதுதான் இவங்க தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு கத்தியும் ஈட்டியும் வில்லும் அம்பும் எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ராஜா, தாவீது ராஜா மாதிரி ஒரு ராஜாவை எதிர்பார்த்தாங்க. தாவீது ராஜா வருவார்னு இப்போ எதிர்பார்த்தாங்க. ஆனால் தாவீதின் குடும்பத்தில் ராஜா வந்தார். ஆனால் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தான். அல்லேலூயா. ஆனால் யாரையும் கத்தி எடுத்து வில்லெடுத்து அம்பெடுத்து கொன்று ரட்சிக்கலை. அவர் தன்னையே கொன்று நமக்கு ரட்சிப்பாய் மாறினார். அதுதான் இந்த உலகத்துக்கு என்னவாயிருச்சு? பைத்தியமாக மாறிடுச்சு இல்லைங்களா? வேதம் சொல்லு, சிலுவை பற்றின அறிவு ஜனங்களுக்கு என்னவா இருக்குது? பைத்தியமாக இருக்குது. சிலுவை பற்றின உபதேசம் ஜனங்களுக்கு என்னவா இருக்குது? பைத்தியமாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இப்போ நமக்கு இந்த இரட்சகர் இயேசுவை நாம் அறிந்தபடினால்தான் இன்றைக்கு நம்மெல்லாம் இந்த இடத்துல கூடி அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சர்ச்சுக்கு போகணும், அவருடைய ஆராதனைக்கு கலந்துக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், வளரணுங்கிற விருப்பம் கொண்டு நம்ம ஆராதனைக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டால், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இந்த சத்தியம் இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அவர் பூலோகத்தாரையும் பரலோகத்தாரையும், பூலோகம் பரலோகம் எல்லாவற்றையும் அவருடைய மரணம்தான் ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அதனால் ஸ்தோத்திரம். அவருடைய மரணம் ரொம்ப முக்கியம்.
அதை அறியணும். அது எனக்காக என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நாம் அறிந்து கொண்ட விஷயங்கள் என்ன? இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். அவர் பாடுபட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் வேதனை துக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், ஈட்டியால் குத்தப்பட்டார், முள்முடி, அவருடைய கைகளிலே ஆணிகள், அவருடைய வாரினால் அடிக்கப்பட்ட காயங்கள், இதெல்லாமே நமக்கு அத்துப்படியாக தெரியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார். சுமந்து பரிதாபமாக சிலுவையில் செத்தார், செத்து மடிந்தார். அப்புறம் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்த பிறகு அவர் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்து, நான் மீண்டும் வருவேன், என்னுடைய ரட்சிப்பை நான் உங்களுக்காக வந்து பாவ மன்னிப்பை கொடுத்ததை உலகம் எங்களும் நீங்கள் பறைசாற்றுங்கள் என்று சொல்லிட்டு அவர் பரலோகம் ஏறி போனார். அவர் மீண்டும் திரும்பி வருவார். அவர் தான் சொன்னார். அப்போ அவருடைய வருகை குறித்து இன்றைக்கி பிரசங்கம் செய்யப்படுகிறது. சபையிலே என்ன எதிர்பார்ப்பு? இயேசு கிறிஸ்து வருகிறார், நீ ஆயத்தமா? இயேசு இப்போ வந்தால் நீ பரலோகம் போவையா? என்ன பேசிகிட்டு இருக்கிற? என்ன பாவம் பண்ணிகிட்டு இருக்கிற? மனம் திரும்பு. அப்போது சபையானது இப்படிப்பட்ட எச்சரிப்புகளுக்குள்ளே நொறுக்கப்படுகிறது. சபையில் பாட்டு சத்தம், கைதட்டல், மிகுந்த பலமான சத்தங்கள், கண்ணீர், கதறி அழுதல், இது போன்ற சம்பவங்களுக்குள்ளே ஜனங்களை உற்சாகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிறது. ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர் அப்படி பண்ணுறீங்கன்னா, இயேசு வரும்போது என்னை கைவிட்டுட்டா என்ன பண்ணுறது, அந்த கவலை தான். ஏன் சர்ச்சுக்கு வர்றாங்க? இயேசு வந்தால் எங்களை கைவிட்டுட்டா என்ன பண்ணுறது? இயேசு வரும்போது நானும் என் குடும்பமும் பரலோகத்தில் இருக்கணும். என் குடும்பம் வருதோ இல்லையா, நான் பரலோகத்தில் இருக்கிறோம். அதுக்கு தான் சர்ச் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். அறிந்ததை நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். ஆனால் நீங்கள் அறியாத சில விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். சபையானது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களிலே தான் அப்படியே உலாவிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம அறியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அவைகளிலே நாம் நுழைந்து அவைகளிலே தெளிவு பெற்று வளர வேண்டும். அழிலே சொல்லுங்கள். அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். வாரம் இப்படி சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அப்படியே போயிட்டே இருப்பேன். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே ரட்சிப்பு தொடங்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ பிள்ளைகள் சிங்காசனத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அலையிலே சொல்லுங்கள். சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறது இல்லை. சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து அவரோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நாம் ஆளுகிறவர்களாய் மாறணும். அதிகாரம் உடையவர்களாக தேவ பிள்ளைகள் செயல்படணும். எதினத்தின் மேலெல்லாம் நமக்கு அதிகாரம் இருக்குது. நாம் எப்படி இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவர்களாய் வாழ்வது எப்படி, அதுதான் சர்ச். அதுக்காகத்தான் நம்ம அதை கற்றுக்கொள்ள தான் நமக்கு சபை. இந்த நாட்டிலுடைய பிரசங்கம் அதை தான். அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாவிகளும் துரோகிகளுமான மக்களுக்காக அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காக அவர் மேல் தேவன் அவருக்கு அளவில்லாமல் அபிஷேகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர்தான் கிறிஸ்து. அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள், அவர்கள் மேல் இருந்த அபிஷேகத்தை விட அவர்கள் மேலே கொஞ்சம் அபிஷேகம் தான். ஆனால் இயேசு மேலே இருந்த அபிஷேகம் அளவில்லாதது. அலையிலே சொல்லுங்கள். அளவில்லாத அபிஷேகம். ஏன் அந்த அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்கூடாது? அந்த அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிச்சோம்னா நம்ம யாராக மாறிடுவோம்? இயேசுவை போல் மாறிடுவோம். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். இயேசு அதைத்தான் விரும்புகிறார். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே அதைத்தான் சொல்கிறாரு. நீங்கள் அவரை போல தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நம்ம வாஞ்ச அங்கே நிற்குதா?
நம்ம இயேசுவை போல மாறணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? நான் உன்னோடு இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தர் இரட்சகர் நம்மோடு இருந்தால் ரட்சிப்பு நமக்கு நிச்சயம். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு அளவில்லாத ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை நிறைந்தவர் தான் கிறிஸ்து. கிறிஸ்துவை பற்றி பிலிப்பியர் புஸ்தகம் எடுங்க. பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாகவும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய ரூபமாய், தேவனுடைய சாயலாய், தேவனுக்கு சமமாய் இந்த பூமியில் வெளிப்பட்டார். மனுஷ சாயலாய் வந்தார். இதெல்லாமே யாருங்க? இதுதான் ஆதியில் ஆதாமுடைய ரூபம். இதுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆதாமுடைய ரூபம். அவர் கடவுள், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தன்னை தாழ்த்தி ஆதாமின் தெய்வீக ரூபத்திலே பூமியில் மனுஷனாக அவர் அவதரிக்கிறார். மனுஷனாக வந்தார். பரிசுத்த மனுஷர், பாவ மனுஷராக பூமியில் பாவிகளில் ஒருவராக எண்ணப்படும்படி ஒப்பு கொடுக்கிறார். அடிமையின் ரூபம் எடுக்கிறார். மரண பரியந்தமும் சிலுவையில் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். மரண பரியந்தமும் தம்மை என்ன செய்கிறாருங்க? தாழ்த்தி கொள்ளுகிறார். அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தேவன் தானுங்க. அவர் ரட்சிக்கிறதுக்கு பூமியில் அவர் அப்படியே பிசாசை ஒரு ஊதுன அவன் காணாமல் போயிடுவான். ஈஸியாக அவன் பிசாசை அழிச்சிட்டு நமக்கு வெற்றி கொடுத்துடலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஏனென்றால் அவர் மனிதனாகி ஆதாமினுடைய சாயலில் வந்து அவன் இழந்து போன சாயலின் வழியாகவே போய் அவர் நம்மளுடைய பாவத்துக்காக மரித்து அப்புறம் அவர் உயிரோடு எழுந்து பிசாசின் வல்லமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை மீட்டு விடுதலையாக்கி தேவ சாயலை உனக்குள்ள எனக்குள்ளும் நிறுத்த வேண்டும். அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பொறுமையோடு கீழ்ப்படிந்து அதை செய்தார். அதெல்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்குது? மாதிரி, அடிசுவடுகளை பின்பற்றி வரும்படி அதெல்லாம் நமக்கு என்னவா இருக்குது? மாதிரி. யார் அது மாதிரி நடந்தா? இயேசு மாதிரி அப்படி உத்தமமாக பரிசுத்தமாக கீழ்ப்படிந்து தேவனுக்காக வாழ்ந்து ஜீவனை யார் விட்டா சொல்லுங்கள்? நிறைய பேர் ரத்த சாட்சிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், இவர் போல் எவரும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். இவர் போல் எவருமே இல்லை. அதனால தான் ஸ்தோத்திரம், தேவன் இவருக்கு உயர்ந்த நாமம். வானோர் கீழோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய நாவுகள் யாவும் என்ன செய்யணும்? இவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். அவருக்கு முன்பாக மண்டியிடணும், முழங்கால் படியிடணும். அந்த அளவுக்கு இந்த இயேசுவுக்கு முன்பாக உலகமே மண்டியிட வேண்டும். அந்த மாதிரி இயேசுவின் நாமத்தை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இவர் அவருக்கு கீழ்ப்படிந்தார். நீயும் நானும் அந்த அளவுக்கு உயர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படியானால் நாமும் அந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எபிரேயர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 மூணையும் படிங்க. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி அம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான்.
சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். சரிங்க, அல்லேலூயா சொல்லிருங்க பார்ப்போம். சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி சகலமும் அவருடைய கரத்தின் சகல கிரிகள் மேல் அவனுக்கு அதிகாரத்தை ஆளுமையை கொடுத்திருக்கிறார். கொடுத்து விட்டார்னே எழுதியாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கொடுத்துட்டார். அதை கூட இன்னும் கூட சொல்லுது, கொடுக்காதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உனக்கும் எனக்கும் தேவன் கொடுக்காதது ஒன்றுமே இல்லை. இருக்கா இல்லையா? அந்த வசனத்தில் படிச்சிங்களா இல்லையா? சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஆமாம், இன்னமும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஏன் சொல்லுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மேலே மிஸ்டேக்கா? இல்லை, மனுஷன் மேலே மிஸ்டேக் இருக்குது. இன்னும் என்ன செய்ய முடியல. அவர் எப்படி கீழ்ப்படுத்தி இருக்கிறார்? அவர் யார்? அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருக்கு என்ன மனுஷனாய் பிறந்து எப்படி அவர் உயர்ந்து பிதாவினாலே உயர்ந்த இடத்தை அவர் பிடித்தார். அதையே நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கும்போது ஆராய அவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ மனுஷனுக்கு இன்னும் யாரை பற்றி ஆராய்ந்து அறியணும் என்ற ஆசை இல்லை, கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. அதனால் இன்னும் சகலமும் அவனுக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படிய காணோம். அதுதான் விஷயம். இப்போ அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம அந்த இரட்சகரை குறித்து அறிய வேண்டும். அவர் எப்படி உயர்த்தப்பட்டார், எப்படி வானோர் கீழோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு நாவுகள் நாவும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு அவர் எப்படி உயர்த்தப்பட்டார் என்பதை அறிந்து இதிலிருந்து நம்ம வளரணும். சரி, இப்போ பாருங்கள், கொலேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 to 19 வரைக்கும். அவர் அதரிசனமான தேவனுடைய தச்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அதுலேயே 2ஆம் அதிகாரம் 9-10 படிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொர்பமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எபேசியரில் 2ஆம் அதிகாரம் 7-8. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 11-12. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும்
பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். சரிங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அப்படியே பார்த்தோம், அவர் தேவனுடைய தற்சொரூபம், தேவனுக்கு சமமானவர். அவர் முந்தினவர், ஆதியும் அந்தமுமானவர். அவர் பரலோகத்தில் உள்ளவைகள், முதல்ல சொல்கிறார் பரலோகத்தில் உள்ளவைகள். அப்புறம் பூமியில் 2 இருக்குது. ஒன்று காணப்படுகிறவைகள், இன்னொன்று காணப்படாதவைகள். காணப்படாதவைகள் இருக்கா இல்லைங்களா? இல்லை, காற்று காணலை, ஆனால் என்ன செய்யுது, இங்கே இருக்குது. அதே மாதிரி பூமியில் காணப்படுகிறவைகளை காட்டிலும் காணப்படாதவைகள் மகா அதிகம், கோடான கோடி இருக்குது. காணப்படாதவைகள், கண்ணுக்கு தெரியாத நிறைய கிருமிகள்லாம் இருக்குது, இல்லை கிருமி, பாக்டீரியாஸ், அதெல்லாம். காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் அவர்தான் உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுவாமா? உடனே கிருமினா அதை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. நன்மைகளை நமக்கு உண்டு பண்ணும் எல்லாவற்றையும், நன்மையான எல்லாம், பூர்ணமான எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. மனுஷனுடைய பாவத்தில் சில விஷயங்கள், இங்கே பல தீமைகள், கிருமிகள் வளர்ந்துருச்சே தவிர தேவனால் கிருமிகள் வரல. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் சகலத்தையும் எப்படி படைத்தார்? நல்லதாகவே படைத்தார். தேவனிடத்தில் நன்மையை தவிர தீமை இல்லவே இல்லை. தீமை என்கின்ற ஒரு பிரமாணம் இன்றைக்கி பூமி முழுவதும் நிரம்பி இருக்குதுன்னா அது பாவம், மரணம் என்ற பிசாசினால் உண்டானது என்று மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது. பிசாசு கொல்லவும் அழிக்கும் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் தான் வந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், ஆதியில் ஆதாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் அவர் சிருஷ்டித்து கொடுத்தார். இந்த உலகம் கெட்டதுக்கு ஆதாமுடைய அறிவு கெட்டத்தனம், ஏவாளுடைய அறிவு கெட்டத்தனம் தான். தேவனை விட்டு விலகி பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்கள், அதுதான் அறிவு கெட்டத்தனம். பிசாசுக்கு கீழ்ப்படுகிறது தான் பாவம், தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் உத்தமம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி நான் சொல்லிக்கிட்டு வந்தேன்ல, பரலோகத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், காணப்படாதவைகள், அப்புறம் சிங்காசனங்கள், அதிகாரங்கள், அப்புறம் துரைத்தனங்கள், அப்புறம் இவைகள் எல்லாவற்றின் மேலும் இவைகளெல்லாம் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் உண்டாக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவரை கொண்டு, நாம் எல்லாருமே அவரை கொண்டு உருவாக்கப்பட்டவைகள், அவருக்கென்று உருவாக்கப்பட்டவைகள். எல்லாம் அதிகாரம் தான், எல்லாம் சிங்காசனம் தான். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அப்படி விலங்கு போட்டு அப்படியே கை கட்டி முள்முடி தலையில் வச்சு அப்படியே கொடுமையாக நிற்கிறாரு. பிலாத்து பார்க்குறான். பிலாத்து சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறான், இயேசு கீழே நிற்கிறார். பிலாத்து சொல்கிறான், எனக்கு நீ பதில் சொல்லு, நீ யார்? எனக்கு கரெக்டாக சொன்னீங்கன்னா உன்னை விடுதலையாக்குற வல்லமை, அதிகாரம் எனக்கு உண்டு என்று உனக்கு தெரியாதா? நீ சொல்லு அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்த சிங்காசனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் என்னால் உண்டானவைகள். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னால் உண்டானவைகள், எனக்காக உண்டாக்கப்பட்டவைகள். ஆனால் இப்போ அவர் யாராக இருக்கிறாரு? மனுஷ ரூபத்தில் மனுஷனாக இருக்கிறதுனால அவர் சொல்கிறாரு, மேலேருந்து சொல்கிறார், இந்த சிங்காசனம், இந்த அதிகாரமெல்லாம் என் பிதாவினால் உனக்கு உண்டானது. என் பிதா ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால் ஒருவனுக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. அப்போ எந்த அதிகாரம், சிங்காசனங்கள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாமே யாரால் தான் உண்டானது? தேவனால். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனால். அதுதான் ரோமர் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலான அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ பயப்படாதவனோ தெரியாது, அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் ஹவுஸ் ஓனர் கிறிஸ்தவன் இல்லை, ஆனாலும் அவங்ககிட்ட கை கட்டிக்கிட்டு அவன் வீட்டில் குடியிருந்துக்கிட்டு அவனுக்கு மாதமான வாடகை கொடுத்துக்கிட்டு அவன் சொன்னால் நான் கேட்டுட்ருக்கிறேன். ஏன்னா
அவனை இன்னைக்கு எனக்கு மேலே அதிகாரியாக வைத்திருப்பவர் என் தேவன். அதை நான் உணர்ந்துக்கிட்டேன். அதனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். அழியில் சொல்ல பார்ப்போம். அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். அவன் பட்டயத்தை விருதாக வைத்திருக்கல, போட்டு தள்ளிடுவான். நீ தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறவனாக இருந்தால் அவனுக்கு அவன் மேலே அதிகார துஷ்பிரயோகம் செய்தால் அதை நான் பார்த்துக்குவேன்னு சொல்கிறாரு. ஏன்னால அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தார்ல, அந்த வீடெல்லாம் அவனுக்கு கட்டி கொடுத்தார்ல, அவனுக்கு பெரிய கோடீஸ்வர பட்டம் கொடுத்து வச்சுருக்காருல, அந்த டப்பாவை கழட்டுறதுக்கு எனக்கு தெரியும், கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லையிலே சொல்லுவோமா? சோத்திரம். அதனால தான் தேவ பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகள், நீங்கள் எங்கேயாவது வேலை செய்யும்போது உங்கள் மேலே அதிகாரிகளை இப்படி தான் பார்க்கணும். அவனை எனக்கு மேலே எஜமானாக வைத்தவர் கர்த்தர்னு நினச்சி பார்த்து வேலை செய்யணும். அப்போ உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமே. அவன் உங்களை வாதிச்சால் உன்னை தொடுகிற அவருடைய கருவிலியை தொடுகிறான். நான் அவர் கண்ணின் கருவிலியாக இருக்கிறேன். என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கருவிலியை ஆமாம் தொடுறான். அப்போ அவனை சும்மா விடுவாரா? அவர் பார்த்துக்குவார். இப்படியெல்லாம் நம்ம கர்த்தருடைய சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டால் தான் பூமியில் நம்ம வாழும்போது எஜமான்கள், நமக்கு மேலே அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள சுற்றி வாழும்போது நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எல்லாம் தெளிவாக இருக்கணும். எல்லாம் அவரால் அவருக்கென்று தான் உண்டாக்கப்பட்டிருக்குது. அதை புரிஞ்சுக்குங்க. அவருக்குள் சரீர பிரகாரமாக அவருக்குள் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கிறது. அவருக்குள் என்ன இருக்குது? சகலமும் பரிபூர்ணமாக இருக்குது. அவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அதிகாரம் 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 தான். அழில சொல்லுங்க பார்ப்போம். ஆளுமை 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 தான். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, தலையாக அவர் வைத்து அவர் உன்னதங்களிலே எல்லாவற்றுக்கும் மேலே அவர் தலையாக இருக்கும்படி அவரை சிங்காசனங்களில் அவர் உட்கார வைத்திருக்கிறார். தலையாகிய அவர் சரீரமாகிய சபையை எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற சபையாகிய சரீரத்துக்கு அவரை தலையாக தந்தார். அழில சொல்லுங்க அப்போ. நாம் அவரோடு உட்கார்ந்துருக்கிறோம் என்று சொன்னால் இப்போ நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? புதுவாழ்வு எருசலேம் பேராலயத்தில் திருச்சபையில் போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சேர்லையும் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இதுதான் உண்மையாக இருக்குது. ஆனால் நம்ம அவரோடு உட்கார்ந்துருக்கிறோம் என்பது எதை குறிக்கிறது என்றால், அவரை தலையாக்கி கொண்டு அவருடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அந்த சிந்தையை செய்கிற சரீரங்களாக இன்றைக்கு சபை இருக்கிறது. எந்த தேவன் தலையானால் அவரின் சரீரம் நானாவேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய சரீரம் நானாக இருப்பேன். ஆமேன். அவர் தலையாக இருந்தால் தலையில் என்ன யோசிக்கிறோமோ அதுதானே சரீரத்தில் வருது. சொல்லுங்கள். வேதத்தில் இப்படி சொல்லுது. கிறிஸ்து சொன்னார், பிதா எனக்கு தலையாக இருக்கிறார், நான் அவர் சரீரம். எங்கள் அப்பா சொல்கிறதான் நான் செய்வேன், அதுக்கு மீறி எதையும் செய்ய மாட்டேன்னு இயேசு சொல்லுகிறார். புருஷன் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு தலை, கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அதைத்தான் நான் செய்வேன். மனைவி சொல்லுகிறாள், புருஷன் எனக்கு தலை, புருஷன் எதை சொல்கிறானா அதைத்தான் நான் செய்வேன், நான் சரீரம். புருஷன் இல்லைன்னா சகோதரிகளுக்கு என்ன சொல்கிறாங்க? தலை இல்லைன்னா என்ன செய்யுது? தலையில்லாத முண்டம். அதனால தான் முண்டச்சி அப்படிங்கிறாங்க, தலையில்லாத பெண்கள் என்று சொல்கிறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது இல்லை அது? ஆனால் சோத்திரம், ஒரு உண்மையும் இதில் இருக்குது. ஒரு புருஷன் இருந்தால்தான் ஒரு பெண் பூரணம் அடைகிறாள். ஒரு புருஷனுக்கு கிறிஸ்து இருந்தால்தான் ஒரு புருஷன் பூரணம் அடைகிறான். ஒரு கிறிஸ்துவுக்கு பிதா இருந்தால்தான் கிறிஸ்து பூரணம் அடைகிறார். இதை மாற்ற முடியுமா? இதை மாற்ற முடியாது. அல்லையிலே சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் கிறிஸ்து நமக்கு மணவாளன் தலையாக இருக்கிறார், கணவன் மணவாளனாக இருக்கிறார், சபையானது அவருக்கு மணவாட்டியாக இருக்கிறது. சபை என்பது ஆண் என்று பெண் என்றும் இல்லை, நாம் எல்லாருமே அவருக்கு முன்பாக அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அவர் தலையாக இருக்கிறார். அவருடைய சிந்தையில் ஓடுகிற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இந்த சரீரத்தின் சபையாகிய சரீரம் செய்து முடிக்கிறது. அல்லையிலே சொல்லுவோமா? அப்போ தான் சோத்திரம். நாமும் அவரும் எங்கே இருக்கிறோம்?
ஒன்றாக இருக்கிறோம். அவர் வந்து செடி, நாம் அவருடைய கொடிகள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கொடி துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா காஞ்சு சருகாயிரும், எடுத்து கொட்டி குப்பையை நெருப்பு வச்சு எரிச்சிருவாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், கொடியானது அந்த செடியோடு கூட இணைந்திருந்தால் அது வேருக்கும் சாரத்துக்கும் நல்ல நீரோட்டம் இருக்கும், அது நல்ல கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அதனால தான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்கிறார். அப்போ சபையானது எதுக்கு வருதுன்னு சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என் தலையாய கடமை என்று இருந்த இயேசுவை போல சபையானது இயேசுவினுடைய சித்தத்தை செய்வதுதான் என் கடமை என்று நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த அதிகாரங்கள் நமக்குள்ளே செயல்படும். இன்றைக்கி கீழ்ப்படுத்தப்பட்டுருச்சு, கிறிஸ்து எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திட்டாரு. ஆனால் இன்னும் கீழ்ப்பட்டிருக்க காணோமே என்று சொன்னால் இன்னும் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படவில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவை புரிந்து கொள்ளலை. அவரை அப்படியே சொன்னல, தேவன் என்ற கேட்டகரியில் கொண்டு போயிட்டா அவர் என்னமோ நம்மளை பிரித்து அவர் தனியாக பார்க்குறோம். அது கரெக்டுங்க, அவர் செய்வாருங்க, அவரால் முடியுங்க, நான் எப்படிங்க? அப்போ நாம் தனியாகிடுறோம். ஆனால் இப்போ அப்படி தனியாக இல்லை. அவர் சொல்கிறாரு, அவர் நீ தனியாக போகிறதுக்கெல்லாம் இல்லை, அவர் உன்னில் ஒருவராய் வந்துட்டார்ல. அவர் தேவன், அவர் செய்வார், என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவர் உன்னையும் போல என்னையும் போல மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் நம்முடைய சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. சகோதரராக வந்துட்டார். உன்னை போல என்னை போல இந்த சரீரத்தை இரத்தத்தை உடையவராய் வந்து இந்த தேவ பூமியில் அவர் உலாவி நடந்து வாழ்ந்து அவர் இங்கே பிறந்து இங்கே வாழ்ந்து இங்கே மரித்தார். அவரால் முடியும்னா உன்னாலேயும் முடியுங்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சு காட்டினார். அப்போ நீ என்ன செய்யக்கூடாது? அவரை அப்படி தள்ளி வச்சு இல்லை, என்னை தேடி வந்த என் இரட்சகர், என் அபிஷேகம் பண்ணப்பட்ட என் இயேசு, மாம்சத்தின்படி வெளிப்பட்ட என் இயேசு, அவர் ஆவியாக இருக்கிறார். இன்றைக்கி நானும் ஆவிக்குரிய பிள்ளை. அதனால் என்னுடைய ஆவியிலே நான் அவரை பார்க்கிறேன். இந்த ஆவியில் அவருடைய ஆவி இணையும் போது இந்த உலகத்தை நானும் ஆளுகை செய்வேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் மாம்சத்தின்படி இயேசு எங்கள் இனத்தாராக இருந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் அவரை அறிய மாட்டோம், ஆவியின்படி தான் அறிவோம் என்று சொன்னார். அது ஒரு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படணும். நம்ம அநேகராக இருந்தாலும் ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டால் தான் நம்ம சாதாரண மனிதர்கள் இருந்து நம்ம அசாதாரண மனிதர்களாக நம்மை பார்க்க முடியும். அவர் எல்லாம் செய்வாருங்க, அவர் அசாதாரணமானவருங்க, அவர் இயேசுங்க, தேவனுங்க அப்படின்னு எல்லாம் நம்ம விட்டுவிட முடியாது. அவர் உங்களில் ஒருவர் நம்மில் ஒருவர் ஆனார் என்று எழுதி, நம்மில் ஒருவர் ஆனார். அப்போ எங்கே நம்மளாம் தப்பி போகவே முடியாது. அவரை பின்பற்றி வர அவர் அடிசூடல் வைத்து போனார். அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் சரீரத்தில் வாழ்ந்தபடியினால் அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கும் அவர் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். படித்து முடியும், அதை படிக்க பார்ப்போம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமாம், உதவி செய்கிறதுக்கு அவர் என்னவாக இருக்கிறாருங்க? வல்லவராக இருக்கிறார். அதனால் அவர் நமக்கு உதவி செய்வார். அதனால் என்ன செய்யணும்? உதவி எங்கே கேட்கணும்? இயேசுக்கிட்ட கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் நம்ம தவறுறோமோ அப்போல்லாம் என்ன செய்யணும்? ஒரு குழந்தை கீழே விழுந்தோன்னா என்ன செய்யும்? அம்மா அழுது என்ன செய்யுது? கையை தூக்குது, வா வந்து தூக்குங்குது. ஆசையாய் தூக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆசையாய் தூக்குவார், உன்னை விட்டுட்டு போவே மாட்டார். அது அங்கே தான் இந்த வசனத்தை சொல்லணும், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. உன்னை என் உள்ளங்கையில் வச்சு பார்த்துட்ருக்கிறேன், உன்னை மறக்கவே மாட்டேன். அப்போ நமக்கு ஒரு உதவிங்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் தேடுறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னை கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு வெளிப்படுவேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை தூக்கி எடுப்பேன்.
அல்லேலூயா சொல்லுவோமா? தூக்கி எடுக்கும் ஆண்டவர். அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு மாம்சத்தில் மனிதனாக வெளிப்பட்டார். அவர் நியாயப்பிரமாணத்தின் படி அவர் போதிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்துக்குள்ளானவராக அவர் பிறந்து வந்தார். ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் எனப்பட்டார். ஆபிரகாமின் சந்ததியில் தாவீதின் குமாரனாக அவர் வந்தார். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறபடி என்ன செய்யணும்? அங்கேயே சொல்லிக்குது, ஏசாயா 57 சொல்லிக்குது. உபவாசம் என்பது என்ன? உடலை சோர்திக்காமல் போட்டு உடலை வருத்திக்கிறதா உபவாசம்? இதுக்குவா உபவாசம்? இதையா எனக்கு ஏற்ற உபவாசம்னு சொல்கிறீங்க? சாப்பிடாமல் இருந்து சாம்பலில் உட்காந்து அப்படியே உங்களை குத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு இருக்கிறதா உபவாசம்? அதல்ல. ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், இல்லையா, திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளையும் ஆதரிப்பதும், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவதும், துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்வதும், இதுவல்லவா எனக்கு ஏற்ற உபவாசம் என்று சொன்னார். யார் செஞ்சா அந்த மாதிரி? ஆனால் இயேசு செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், இயேசு செய்தார். அவர் தேவாலயத்தில் ஒரு பெண்ணை பார்க்குறார். 18 வருஷம் கூனியாக இருக்கிறான். அவளை பார்த்து கீழே இறங்கி போய் அவன் மேலே கை வச்சு சொல்கிறார், 18 வருஷமாய் சாத்தான் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி இந்த மகளை கட்டீறி வைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆபிரகாமின் குமார்த்தி விடுவிக்கப்பட வேண்டும். இந்த ஆபிரகாமின் குமார்த்தியை இந்த 18 வருஷ கட்டிலிருந்து நான் கட்டவிழ்க்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொன்னார். உடனே அந்த பெண் கட்டவிழ்க்கப்பட்டு நிமிர்ந்து அவள் நின்றாள். யார் அதை செஞ்சா? இதுவரையிலும் நாங்கள் வேத பிரமாணிகள் என்று சொல்லி தங்களை நெஞ்ச நிமித்திக்கிட்டு தீர்க்கதரிசிகளும் வைராக்கியமான மக்களாக வாழ்ந்தாங்களா வேதபாரர், பரிசேயர், ஆசாரிகள்? எவன் அப்படி செஞ்சான்? ஆனால் அப்படி செஞ்சு முடித்த உடனே இயேசுவை குற்றம் பிடித்தார்கள். நீ எப்படி ஓய்வு நாள் இதை செய்யலாம்? நீ தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று சொல்லி அவரை கொல்ல வகை தேடினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆவி பெற்றவர்களே, கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வேணும். உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் கட்டவிழ்ப்பது அவிழ்க்கப்படும், நீங்கள் கட்டுகிறது கட்டப்படும். என்னை கிறிஸ்துன்னு அறிஞ்சுக்கிட்டீங்கல்ல, உங்கள் மேலே இந்த சர்ச்சை கட்டுறேன், உங்கள் மேலே என் போதனையை கட்டுகிறேன், உங்கள் மேலே என் அதிகாரத்தை நான் தூவுகிறேன், என் வல்லமைகளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் பயன்படுத்துங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் அறியணும், பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொண்டவர்கள் அதை பயன்படுத்தணும். அப்போ தான் தேவனுடைய ராஜ்யம் வளரும். அதான் சொல்றார், இது தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல். திறவுகோல் என்றால் ஒரு அதிகாரம். அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் நானும் ஆண்டவரே ஐயோ பாவம் பண்ணிட்டேன், பாவத்தை மன்னியும் வார வாரம் பாவ உணர்வுகளில் உங்களை ஊட்டிக்கிட்டு உங்களை அப்படியே நொறுக்கிக்கிட்டு பரலோகம் போவையா நீ எல்லாம் பரலோகம் போவையா, இத்தனை வாயடிக்கிறியே, இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுகிறியே, இவ்வளவு மூர்க்க வெறியாக இருக்கிறியே, இவ்வளவு கோபப்படுறியே, இவ்வளவு கொடுக்க மனசில்லாத கஞ்ச பிசினாரியாக இருக்கிறியே, நீ எல்லாம் பரலோகம் போவையா, அப்படி திட்டுறது தான் சர்ச்சு இன்னைக்கு. நான் இதெல்லாம் பண்ணுறதில்லை. அதனால் பையன் கூட சொல்லுவான், ஒரு கண்டிப்பு இல்லை சர்ச்சில், ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா தெரியுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அது தேவையில்லாத விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பயமுறுத்துகிற ஒரு ஆவியை உங்களுக்குள்ளே நான் கொடுக்கவில்லை. தேவன் சொல்லுகிறார், நான் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறேன். அப்போ என்னுடைய பிரசங்கம் உங்களுக்கு பயமில்லாத ஒரு தெளிந்த புத்தி உள்ள, அன்புள்ள, ஒரு தைரியம் உள்ள ஒரு ஆவி உங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை பயமுறுத்துறதுக்காக கிறிஸ்து இல்லை. இன்னைக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஓடி வாங்க, அன்பு நிறைஞ்சு வழியுது, அதிகாரம் நிறைஞ்சு வழியுது. தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்யுங்கள். பரலோக ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வாங்க. பரலோகத்திலே என் பிதாவினுடைய சித்தம் செய்யப்படுகிறது, அதே போல பூமியிலையும் தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். இதை வேண்டிக் கொள்ளுங்க. இதான் உங்களுடைய ஜெபம்.
அப்போ அதுக்கு தேவையான பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தத்துக்குரிய அங்கே உட்கார்ந்தாச்சு. அவருடைய சிந்தை இங்கே வந்துருச்சு. கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்கும் இருக்க கடவுது. அப்போ நீ இருக்கிற இடம் பரலோக ராஜ்யம். அப்போ இந்த இடத்துல என் கண்ணு முன்னாடி இருக்கிற சாத்தானுடைய கட்டுகளை அவிழ்ப்பேன், சாத்தானுடைய கோட்டைகளை உடைப்பேன், தேவனுக்கு விருப்பமில்லாத எல்லா விதமான கிரியைகளையும் நான் நொறுக்குவேன், அதன் மேல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் நாம் வாழும்படி நீங்கள் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு இந்த அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அதை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்கள். சோத்திரம். ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுது, என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் பிசாசு இயேசுவை என்ன செய்தான்? இயேசுக்கிட்ட ஒரு மலை மேலே நிறுத்தி ராஜ்யங்கள் மகிமையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் காட்டிட்டு, நீ என்னை தாழ விழுந்து சாஷ்டாங்கமாக என்னை பணிஞ்சுக்கோ, இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்றேன், நீ எதுக்கு சிலுவை பாடு மரணம், நான் கொன்னுருவேன், என்னை பற்றி உனக்கு தெரியாது, நீ என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உன்னை என்ன செஞ்சிருவேன்? கொன்னுருவேன். மரணம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். மரண பயத்தை உண்டு பண்ணி தான் உலகத்தையே என் காலுக்கு அடியில் மிதித்து வச்சுருக்கிறேன். உனக்கு தேவையா இயேசு? தேவகுமாரனே, பேசாமல் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டீங்கன்னா ஒரு செகண்டில் கொடுத்துட்றேன், நீ எனக்கு ஊழியம் செஞ்சுட்டு போ. ஆனால் இயேசு சொன்னார், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதி இருக்கிறது, அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். தேவனாய கர்த்தர் 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 மரண பரியந்தம் பிதாவே 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 என்று அவர் ஒருவரை மட்டும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து மரணத்திலும் அவர் உண்மையாக இருந்தார். அதனால தான் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். மத்தேயு 18:18 வாசிக்கிறோம், வானத்திலும் அவர்கள் எல்லாரும் கிட்ட வாங்க கிட்ட வர சொல்லி சொன்னார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் எனக்கு சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியினர் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு நான் சொன்ன இந்த உபதேசங்களை அவர்களுக்கு சொல்லுங்கள், அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்கள். இன்றைக்கி சர்ச்சை அதிகாரத்தை பகிர்ந்து தரதில்லை. பேய் ஓட்டுற வரம், தீர்க்க தரிசன வரம் எல்லாமே தனக்குள்ளேயே வச்சுக்கிறது. என்கிட்ட வந்தால் தான், நான் கை வச்சாதான் உனக்கு, நான் ஜெபம் பண்ணாதான் உனக்கு, என்கிட்ட காணிக்க கொடுத்தாதான் உனக்குன்னு. ஆனால் அப்படி சொல்லலை. கர்த்தருடைய ஊழியக்காரன் தனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு எல்லாவற்றையும் மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இயேசு சொன்னார், என் பிதாவினிடத்திலே நான் அறிந்த கேட்ட தெரிந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தன் ஓட்டத்தை முடிக்கும்போது சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன், ஒன்றும் நான் மறைத்து வைக்கவில்லை. எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? மக்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாறணும். நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகாரம் உள்ளவர்களாக பூமியில் செயல்படணும். அதை செய்து அது உங்களுக்குள்ளே நடப்பதை பார்ப்பது தான் தேவ ஊழியக்காரனுடைய சந்தோஷம். அதான் சொல்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டில் வேறு சந்தோஷம் எனக்கு கிடையாது என்று யோவான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அதான் சத்தியம். நீங்கள் சத்தியத்தை அறிந்து விடுதலையோடு ஜெயிக்கிறவர்களாய் வாழணும், மற்றவர்களையும் விடுவிக்கிறவர்களாய் வாழணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்காகத்தான் கர்த்தர் இந்த சத்தியத்தை கொடுத்தார். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அந்த அதிகாரம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அதை அவங்க பிசாசு கையில் விட்டுட்டாங்க. அவன் பிசாசு எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதுன்னு அவன் திமிரு பேசிகிட்டு இருந்தான். இப்போ இயேசு தன்னுடைய மரணத்தினால பிசாசை ஜெயிச்சுட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசுக்கு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ பிசாசுக்கு சொல்லுங்கள் சகோதரர்களே, பிசாசுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. சொல்கிறார், அவர் எல்லாவற்றையும் உறிஞ்சிட்டார். எல்லாவற்றையும் உறிஞ்சிட்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். தேவ பிள்ளைகளே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். நீதியின் வசனத்தின் மேலே பசியாக இருங்க, தாகமாக இருங்க. பாஸ்ட்டு போன வாரம் என்னமோ சொல்லி பாதியில் நிறுத்திட்டாரா? அடுத்த வாரம் ஓடுவோம், இந்த வாரம் போய் என்ன செய்யலாம்?
கேட்போம், கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம். இது ஒரு 2-3 பிரசங்கம் இருக்குது. இது ஒரு பிரசங்கத்தில் முடியாது. ஒரு 3-4 பிரசங்க இருக்குது. இந்த மாதமே இதில் போயிடும். ஆனால் இந்த மாதம் முழுவதும் கரெக்டாக நீங்கள் ஆராதனையில் வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு விசேஷமான பிள்ளைகள் என்பதை உணர்ந்துருவீங்க. நீங்கள் அங்கே இங்கேயும் ஓட மாட்டீங்க. அந்த பாஸ்டர்கிட்ட போய் பார்க்கலாமா, எங்கே போய் பார்க்கலாமா, எல்லாம் செய்யவே மாட்டீங்க. மாயையான உலகம், சத்தியமில்லாத உலகம் இது. ஒரு பொய்யும் மாயையும் இந்த உலகத்தில் நிறைஞ்சு கிடக்குது. போய் தலையை கொடுத்துக்கிட்டு சித்திரவதைப்பட்டு கிடக்காதீங்க. கேளுங்கள். நீங்கள் கேட்கிற வசனத்தை குறித்து கவனமாக இருங்க. கேளுங்க. வயிறார புல்லை சாப்பிட்டா பலப்படும், காதார சத்தியம் கேட்டால் சக்தி வரும். இவ்வளோதான் விஷயம். காது உள்ளவன் கேட்க கடவன். நீ சத்தியத்தை எந்த அளவுக்கு மேயுதோ, தேசத்தில் ஓடி சத்தியத்தை மேய்ந்துகொள். சத்தியம் கிடைக்காத காலம் வருது. நீ சத்தியத்தை மேய்ந்துகொள். அப்பொழுது நீ பூமியில் கொழுத்த கன்றை போல வாழ்வாய். என் பிள்ளைங்க கொழுத்த கன்று மாதிரி இருப்பாங்க. நிறைய பேருக்கு சத்தியத்தில் வாஞ்சி இல்லை, ஆனால் தலை கொடுக்கறதுக்கு வேணாம். இங்கே எந்த தலையை தொடுகலை, இந்த தலையை தொடுகலை, ஒன்றும் கிடைக்காதாங்க. ஒரு அற்புதம் நடக்காது. சத்தியத்தில் வளருங்கள் பிள்ளைகளே. அடுத்த வாரம் வாங்க, நிறைய சொல்கிறேன். இந்த பிரசங்கம் முடிய வரைக்கும் விடாதீங்க. இதில் என்னமோ பாசு சொல்கிறாரு, நம்ம கேட்போம். இது நம்ம வளர்க்க போகுது, நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது. நம்பிக்கையோடு வாங்கலை. உங்கள் வாழ்க்கைக்கு தானே ஆசீர்வாதம். அலையிலே சொல்லுங்கள். இந்த தொடர் சத்தியம் முடியறதுக்குள்ளே நீங்கள் பலப்பட்டுருவீங்க. நீங்கள் கூடவே இன்னொரு 2 பேர்த்தோட கூட்டிகிட்டு வாங்க, சர்ச்சை நிரப்புங்க. அவங்களும் பலப்படுவாங்க. அலையிலே சொல்லுவோமா, அவங்களும் பலப்படுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.